டிசம்பர் 2, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் இப்போது இருக்கும் நிலைமையை காட்டிலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். The Lord will bless you and lift you up 1000 times over the situation you are in now. சங்கீதம் 113 அதிகாரம் 7 வசனம். Psalm chapter 113 verse 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி உங்களின் வாழ்வில் இதுவரை உங்களை விட்டு சென்ற ஆசீர்வாதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவைகளை திரும்பவும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தேவன் ஆசீர்வதிக்க தீர்மானித்து விட்டாரானால் அதற்கு விரோதமாக எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவைகளை நீக்கி தாம் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு நிலைநிறுத்துவார். He raises the poor from the dust and lifts the needy from the ash heap. My dear brothers and sisters, God is going to give them back so that you can reap the benefits of the blessings that have left you so far in your life. If God has decided to bless, He will remove whatever obstacles come against it and uphold His words. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை உம்மை நோக்கி ஆண்டவரை செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் மகத்தான கிரியைகளை கர்த்தர் நீர் செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். நீ தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, சிறுவனை ஆண்டவரை புழுதியிலிருந்து நீர் தூக்கி எடுகிறாய் இருக்கிறீர், எளியவர்களை குப்பையிலிருந்து நீர் உயர்த்துகிறவராக இருக்கிற ராஜா. ஆம் சுவாமி, கர்த்தர் நீர் ஆண்டவரை எங்கள் வாழ்விலே பாராட்டி வருகிற உம்முடைய கிருபையில காமக்க நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். இப்பொழுதும் கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உயர்வுக்காக ஆண்டவரை காத்து நிற்கிறார்கள். யாராவது என்னை தூக்கிவிட மாட்டார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சொந்தக்காரங்களை நான் நம்பி வாழ்ந்தேன், யாருமே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்யவில்லை, என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரை அங்கலாய்க்கிறார்கள். ஆண்டவர் நீர் ஆண்டவரை அவர்களை தூக்கி விடுவீராக, அவர்களை ஆண்டவரை உயர்த்துவீராக ராஜா. இந்த நாளிலும் அப்படியாக செபிக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்து அவர்களை ஆண்டவரை அவருடைய வாழ்வில் தூக்கிவிட வேண்டுமா செபிக்கிறோம். குடும்பத்தில் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, சமுதாயத்திலே ஆண்டவரை அவர்களை நீர் தூக்கி அருள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே அவர்களை நீர் உயர்த்தி அருள வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. தன்னை அடிமை என்றும் குப்பை என்றும் ஆண்டவரை அப்போ நம்முடைய சமூகத்து முன்பாக ஒப்பு கொடுத்துக்கு செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்குவீராக, அந்த தாழ்மையின் ஜெபத்தை நீர் கேட்பீராக. உங்கள் சமூகத்து முன்பாக தாழ்த்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் உயர்த்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா, உயர்த்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். 4 செவர்களுக்கு முன்பாக அவர்கள் உம்மை நோக்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த அழுகையின் சத்தத்தை நீர் கேட்டு அவர்களை நீர் உயர்த்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்துக்குள்ளாக எனக்கு இந்த உயர்வு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த உயர்வை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை ஸ்தலங்களிலே இன்னும் எனக்கு ப்ரமோஷன் வராமல் இருக்கிறதே, எனக்கு பின்பாக வந்தவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டதே அன்று சொல்லி ஆண்டவரை செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அவர்களை நீ உயர்த்தி அருள வேண்டுமா செபிக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லி அவர்கள் சாட்சி பகிரும்படியாக நீர் உதவி செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். தேவன் தாமே அப்பேற்பட்டதான ஒரு பெரிய காரியத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இப்பொழுதே நீ செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடாகோடைய நன்றிகளை செலுத்துகிறோம். கர்த்தர் நீரே இறங்குவீராக, பெரிய காரியங்களை செய்தருளுவீராக ராஜா. அப்படியாக இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாளை கர்த்தருக்குள்ளாக கண்டு மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஜீவனை பெற்று நீடிய ஆயுநாட்களோடு அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியுமாக இருந்து கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரே நல்ல செல்வங்களையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாக உமக்கு ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்கள் நம்முடைய பிள்ளை காணப்பட கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். இன்னும் அநேக திருமண நாட்கள் காணும்படியாக கிருபைத்தாரும் ஆசீர்வாதத்தை பலனை அவளுக்கு நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.